அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி அப்படின்னாலே நமக்கு ஸ்வீட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். விதவிதமான ஸ்வீட்ஸ் இருந்தாலும், இந்த முறுக்கு அதிரசம் இருந்தா தாங்க அது வந்து முழுமை பெறும். இன்னைக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அதிரசம் வந்து நான் இப்ப பண்ண போறேங்க. இந்த அதிரசம் செய்யறதுக்கு மெயினா நம்ம பார்க்க வேண்டியது 2 டிப்ஸுங்க. அது பார்த்தீங்கன்னா, பாகு பதம் வந்து சரியா இருக்கணும். அப்புறம் இந்த மாவு இருக்கு இல்லைங்களா? மாவோட ஈரத்தன்மை. அது 2ம் சரியா இருந்துச்சுன்னா, அதிரசம் சூப்பரா வருங்க. இன்னைக்கு நம்ம அதிரசம் சுடுவத பத்தி பார்க்கலாங்க. 1 கிலோ ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து கருப்பா இல்லாம பார்த்துக்கணும். இந்த கலர்ல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. அப்புறம் சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், அப்புறம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்ப வந்து அரிசிய வந்து நல்லா சுத்தப்படுத்தி நல்லா கழுகிக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை இப்போ நிழல்ல நம்ம காய போட்டுடலாம். இதுக்கு ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அப்படியே பரப்பி போட்டுடலாம். நல்லா இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. ஒரு 50% வந்து இதில் ஈரம் இருக்கணும். இந்த அரிசியில் இந்த மாதிரி கையில் ஒட்டணும் பாருங்கள். இதுதான் பதம், சரியான பதம். இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் ரொம்ப பருபருன்னு இல்லாமல் ஓரளவு பருபருப்பு இருக்கணும். அதுக்கு ரொம்ப பருபருன்னு அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் வீட்டிலே அரைக்கிறேன். மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா அரிசியும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இந்த மாவு வந்து நம்ம எப்பவுமே அரைச்சிட்டு வந்தா என்ன ஆகும்னா சூடாகும். நீங்க பார்த்துருப்பீங்க, மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்த எதையுமே நம்ம வந்து ஆற போடுவோம் இல்லைங்களா? இப்போ இதுல சூடே இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம வந்து அந்த அரிசியை வந்து ஈரமா இருக்கும் போதே அரைக்கும் போது அந்த சூட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ இந்த மாவை எடுத்து இப்படி கையில பிடிச்சோம் அப்படின்னா பாருங்க, கொலக்கட்டை மாதிரி நிக்குது பார்த்தீங்களா? இதுல ஈரப்பதம் இருக்கிறதுனாலதான் இப்படி நிக்குது. இதுல ஈரப்பதம் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாவு வந்து இப்படி பிடிச்சோம்னா கையில நிற்காது. வரன்னு இருந்துச்சுன்னா, ட்ரையா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கைக்கு பிடிக்க முடியாது. இப்போ இது சரியான பக்குவம். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாம அந்த பரபரப்பு தன்மை நமக்கு தெரியக்கூடாது. ஆனாலும் லேசா கொஞ்சம் அந்த பரபரன்னு இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிடும் போது தான் தெரியும். இப்போ இந்த மாவுல வந்து சூடு இல்லைங்க. இப்போ இந்த மாவு வந்து நம்ம ரொம்ப நேரம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓப்பன்ல வச்சாலும் ட்ரை ஆயிடும். அதனால இதை வந்து என்ன பண்றோம், நம்ம அதை பாவு காய்ச்சுற வரையும் இதை ட்ரை ஆகாமல் விடுறதுக்கு இப்போ இது மேலே வந்து அந்த ஒயிட் கிளாத் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம மூடி வச்சுட்டு நம்ம பாவு காய்ச்சிடலாம். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால அந்த ஈரப்பதம் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த கேப்ல நான் என்ன பண்றேன்னா பாவு காய்ச்சிடலாங்க. பாவு காய்ச்சி இந்த மாவை கிளறிடலாம். இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே காய்ச்சிட்டு வரணும். அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கரையிட்டோம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு வருதுங்க. இந்த வெள்ளம் நல்லா கரையிட்டோம். இப்போ வெள்ளம் முழுவதும் கரைஞ்சிருச்சுங்க தண்ணியில். இப்போ இதில் இருக்கிற டஸ்டெல்லாம் இருக்கும், கல் மண் குப்பையெல்லாம் இருக்கும். நம்ம அதனால இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி பாகை காய்ச்சிடலாம்.
வடிகட்டியாச்சு. இதுல பாருங்க எவ்வளவு மண் இருக்கு பாருங்க, கீழே மணல் மாதிரி இருக்கு. இந்த பாத்திரத்தை நம்ம கழுவிட்டு அந்த பாகை மறுபடியும் எடுத்து இதுல ஓட்டலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். மறுபடியும் பழையபடி இதை அப்படியே இந்த பாகை கிளறிட்டே இருக்கலாம். இந்த கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பி பதம் வர வரையும் இதை கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ நம்ம இப்படி தண்ணியில் விட்டோம் அப்படின்னா தண்ணியோட தண்ணியாக மிக்ஸ் ஆகக்கூடாது. பார்த்தீங்களா, அப்படி வரும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க. ஏலக்காய் பவுட்ரு, சுக்குத்தூள், வெள்ளை எள்ளு எல்லாம் சேர்த்து ஒரு 2 கிளறிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு மாவு எடுத்து போட்டு இந்த கிளறி வைக்கலாம். இது மேலே வந்து நம்ம நெய் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நெய்யை வந்து இந்த மேல் லேயர் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும். ஒரு 2 நாள் விட்டுடலாம். 2 நாள் கழித்து நம்ம அதிரசம் சுடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு 2 நாள் ஆச்சுங்க. மேலே நெய் போட்டிருந்தோம். இப்போ பார்க்கலாம். இப்போ 2 நாளைக்கு பின்னாடி நல்லா ஊறி இருக்கும். இந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. பாருங்க, மாவு எடுத்தா கையில் எப்படி இருக்குன்னு. இது சரியான பதம். பாருங்க, இப்படி உருட்டும் போது பால் மாதிரி கரெக்டாக வருது. மாவு நல்லா கரெக்டாக பக்குவமாக இருக்குங்க. இப்போ அதிரசம் போட்டு எடுத்துடலாம். செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய்ங்க 1 லிட்டருங்க. எண்ணெய் சூடேறட்டுங்க. நம்ம இந்த உள்ளங்கைக்குள்ளார இந்த ரவுண்டு வர மாதிரி பார்த்துக்கலாம். அதிரசம் பாருங்க, அப்படியே உப்பி வருது பாருங்க. மாவு வந்து சரியான பதத்தில் இருக்கிறதுனால தான் இப்படி உப்பி வருதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கும் போது இதை எடுத்துடலாம். அடுப்பை வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கணும்.
எண்ணெயில் போட்டோன்னே கீழே போயிடுது, அப்படியே வேக வேக அப்படியே மேலே வருது பாருங்க. இந்த பூரி வந்து எப்படி சுட்டா உப்பி வரும் அந்த மாதிரி வருது. இது உப்பி வந்த உடனே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக தெரியும். இந்த சமயத்தில் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பானிபூரியெல்லாம் சுட்டா எப்படி வருங்க, அப்படியே உப்பி அந்த மாதிரி வருது. இப்போ 2 சைடும் ஒரே கலர்ல வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். எப்படி உப்பி நிக்குது பாருங்க. இதை அப்படியே வடிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில. அதிரசம் சுட்டு எடுத்தாச்சுங்க. அதிரசம் நான் நினைச்ச மாதிரி நல்லாவே வந்திருக்கு. இப்போ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, மேலே அப்படியே நல்லா உப்பி வந்துச்சு. இந்த மாதிரி உப்பி வந்துச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும், கடிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குங்க. சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கு, கடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கு. பாருங்க, இப்படி 2 பிச்சா மேலே பாருங்க, 2 சைடும் நல்லா அப்படி வெந்து நடுவுலையும் மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. மெதுமெதுன்னு இருக்கு, வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி அதிரசம் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.